ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன். ஸோ கண்டிப்பாக நிறைய டீம்ஸ் உள்ள என்ட்ரி ஆக போகிறாங்க. ஆக்ஷனில் பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கி குவிக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் பட்னா பைரட்ஸ் அண்ட் யூ மும்பா இந்த ரெண்டு டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் பட்னா பைரட்ஸ் அண்ட் யூ மும்பா ஃபேன்ஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஃபர்ஸ்ட் டீம் யூ மும்பா. யூ மும்பாவை நான் சூஸ் பண்ண காரணமே வந்து பார்த்தீங்கன்னா யூ மும்பா நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ், தமிழ்நாடு டேலண்ட்ஸை நம்பக்கூடிய டீம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஸ்குவாடை வச்சு கபடி டைம் மேக் பண்ணியிருக்கிற ப்ராபபிள் 7 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இன் லெஃப்ட் இன்ல வந்து அஜித் சௌகானும் முகமது ஜஃபர் தனியஸும் அவங்க 2 பேரும் இருக்காங்க. அண்ட் சுனில்குமார் ரைட் கவர்ல இருக்காரு. அந்த கூடவே லெஃப்ட் கார்னர் லோகேஷ் இருக்காரு. இது இல்லாமல் அவங்களுக்கு 3 பொசிஷனுக்கு ஆள் தேவை. ரைட் கார்னர், லெஃப்ட் கவர் அண்ட் சென்டர் ரைடர். பட் எனக்கு தெரிஞ்சு சதீஷ் கண்ணன் அவர் ரீடைன் பண்ணியிருக்காங்க, அவரை யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்களோட 3 ரைடிங் ஆப்ஷன் சதீஷ் கண்ணன், அஜித் சௌகான், முகமது ஜஃபர் தனியஸா இருக்கலாம். பட் ஜஃபர் தனியஸ் இப்போ வந்து டிஃபெண்டரா மாறிட்டாரு. மேபி அதற்காக ஒரு ரைடர் டார்கெட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ரைட் ரைடர்ஸ் சொல்றேன். ஸோ டார்கெட் ரைட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்க கிட்ட அர்ஜுன் தேஷ்வால், நவீன்குமார் கோயத், ஆஷு மாலிக், தேவங் தலால் மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவங்க மட்டும்தான் ரைட் ரைடர்ஸ் ஆப்ஷனான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் இவங்க வந்து யூ மும்பாவுக்கு செட் ஆகக்கூடிய வந்து பிளேயர்ஸா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த ரைட் ரைடர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைட் ரைடர்ஸ் இந்த டைம் ஆக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை கம்பேர் டு லெஃப்ட் ரைடர்ஸ். அண்ட் இவங்களுக்கு தேவையும் ரைட் ரைடர்ஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆப்ஷன்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். இது இல்லாமல் மேலும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அர்ஜுன் தேஷ்வால் எல்லாம் வந்து பெரிய ரேட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா நிதின் தன்கர் மாதிரி பெங்கால் வாரியர்ஸ் ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் கூட இருக்காங்க. அண்ட் யூ மும்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஃப்விஎம் யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ யூ மும்பா வந்து எஃப்விஎம் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சர்மாவுக்கும் அவங்களோட ரைட் கார்னர் பிளேயர் அவருக்கு யூஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரிங்கு சர்மாவுக்கு எஃப்விஎம் யூஸ் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன் அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில். இது இல்லாமல் அவங்களோட லெஃப்ட் கவருக்கு பர்வேஷ் பெயின்ஸ்வாலுக்கு எஃப்விஎம் யூஸ் பண்ணுவாங்க. எஃப்விஎம்லாம் யூஸ் பண்ண வேணாம், பேஸ் ப்ரைஸ் கேட்டாலே கொடுத்துருவாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே சுனில்குமார் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறதுனால பர்வேஷ் பெயின்ஸ்வாலுக்கு எஃப்விஎம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. மேபி கிளப் ஃபோர்ஸ் பண்ணால் வேற சில டிஃபெண்டர்ஸுக்கு போகலாம் லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும். அதுவும் யங்ஸ்டர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. லெஃப்ட் கார்னருக்கு லோகேஷ் ஓகேவா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே. யூ மும்பாவில் மட்டும் கிடையாது, யூ மும்பாவில் கடைசி கட்டத்தில் பிகேஎல் சீசன் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இந்த தம்பி. அது மட்டும் இல்லாமல் யுவா மும்பாஸுக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இன் யுவா கபடி சீரீஸ். ஸோ அதனால லோகேஷ் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸ். அண்ட் சுனில்குமாருமே ரீசெண்டாக சொல்லியிருந்தாருல, ஸோ ரீசெண்டாக அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது ஒரு கபடி டீம் சக்ஸஸாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அந்த டீம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, அண்ட் உங்களோட சக்சஸ் சீக்ரெட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஸோ நான் வந்து வெறும் யங்ஸ்டர்ஸை நம்பியும் போயிட மாட்டேன், வெறும் எக்ஸ்பீரியன்ஸை நம்பியும் போயிட மாட்டேன். எனக்கு யங் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீம் வேணும். அப்படி இருந்தால் தான் எங்களால் ஜெயிக்க முடியும். அதாவது அந்த யங்ஸ்டர்ஸோட வேகமும் எனக்கு வேணும், எக்ஸ்பீரியன்ஸோட விவேகமும் வேணும். ரெண்டும் சேர்ந்து தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சுருக்கமாக சொல்லியிருந்தாரு. ஸோ அது கேட்க நல்லா இருந்துச்சு. ஒரு கேப்டன் எந்த அளவுக்கு பிளான் பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் டீமோட எல்லாமே அமையும். ஸோ அதில் சுனில்குமார் எப்பவுமே பக்காவா, இதை நான் பல வாட்டி சொல்லிட்டேன். ஸோ சுனில்குமாரோட ஒப்பீனியன் படி யங்ஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போக போறாங்க. அண்ட் ஆக்ஷன்ல சுனில்குமாரோட இன்க்ளூஷன் கண்டிப்பா இருக்கும் எந்த பிளேயரை எடுக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ அது மேபி ஆக்ஷன் டேபிளுக்கு கூட அவர் வரலான்னு சொல்லப்படுது, எதுவும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவரால் பார்க்கும்போது அவங்க வந்து ரைட் ரைடர்ஸுக்கு டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் கூடவே ரைட் கார்னர், லெஃப்ட் கவருக்கு அவங்களோட டார்கெட் இருக்கும். இந்த பொசிஷனுக்கு தான் அவங்க வந்து பிளேயர்ஸை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் லெஃப்ட் கார்னர் பேக்கப்பும் எடுப்பாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா 2 ரைடரும் லெஃப்ட் ரைடர்ஸா அவங்க சூஸ் பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் ஆகவும் பேக்கப்ஸ் ஆகவும் தான் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்த டீம் பட்னா பைரட்ஸ். பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கிற டீம் அப்படின்னு பார்க்கும்போது அதை வச்சு மேக் பண்ணா 2 பிளேஸ் தான் ஃபில் ஆகுது. ஒன்னு அயன், அவர் வந்து சென்டர் ரைடர். இது இல்லாம சுதாகர் எம். பட் சுதாகர் எம் போன டைம் நரேந்தர் யூது ஆட வைக்கவே இல்லை. இந்த முறை நம்மளோட அனுப்குமார் ஆட வைப்பாருன்னு நான் நம்புறேன். ஸோ ஆடுவார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அயன் அண்டு கூடவே இந்த பக்கம் நம்மளோட சுதாகர் எம் 2 பேர் இருக்காங்க. அண்ட் நான் இன்னொரு பொசிஷனையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கார்னருக்கு வந்து யுவராஜ் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 பேர் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு. இது இல்லாம அவங்களுக்கு 2 கவருக்கு ஆள் தேவை, ரைட் இன்னுக்கு ஆள் தேவை, அண்ட் கூடவே ரைட் கார்னருக்கு ஆள் தேவை. ஸோ இங்க ரைட் ரைடர்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் அங்க சொன்ன ஆப்ஷன்லேயே ஒரு சில ஆப்ஷன் சேர்த்தியே சொல்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஷு மாலிக், அர்ஜுன் தேஷ்வால், நவீன் எக்ஸ்பிரஸ்,
பவன் ஷெராவத், தேவங் தலால்லாம் இருக்காங்க. கண்டிப்பா அனுப்குமார் அதாவது பட்னா பைரட்ஸ் தேவங் தலாலுக்கு எஃப்எம் யூஸ் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஸோ தேவங் தலால் திரும்பவும் பட்னா பைரட்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு என்னோட ஒப்பீனியன் படி. ஸோ ரைட் ரைடர்ல அவருக்கு டார்கெட் பண்ணுவாங்க. இது இல்லாம லெஃப்ட் ரைடர்ஸ் ஆல்ரெடி அவங்க டீம்ல போதுமான அளவுக்கு இருக்காங்க. ஸோ பெருசா எடுக்க மாட்டாங்க. ஒரு சில யங்ஸ்டர்ஸை கேட்டகரி டீல் இருந்து எடுத்துக்கிட்டாமே போதும். அண்ட் தென் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தீபக்கு போவாங்க கைஸ். கவர்ஸ்ல வந்து தீபக் அப்படிங்கிற பிளேயருக்கு ரைட் கவர்ல கண்டிப்பா அவங்க எஃப்எம் யூஸ் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா தீபக் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க விடுறதுக்கு கண்டிப்பா யோசிக்கவே மாட்டாங்க. அனுப்குமார் மேபி அவரா ரிலீஸ் ஆயிருந்தாரா இல்ல டீம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியல. பட் தீபக் குமார் இஸ் பெட்டர் சாய்ஸ் ஃபார் ரைட் கவர். அண்ட் இது இல்லாம அவங்களுக்கு ரைட் கவருக்கு வந்து சஞ்சய் துல்லியும் அவங்க பிளேஸ் பண்ணலாம், நல்ல ஆப்ஷன். இல்ல அனுப்குமார் ஆடுறாரு, அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட் கவர் இருக்காரு சுர்ஜித் சிங், அவருக்கு போறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ சுர்ஜித் சிங்கும் ஒரு ஆப்ஷன் இந்த ரைட் கவருக்கு. பிகாஸ் அனுப்குமார் இருக்கிறதுனால நான் சொல்றேன். அனுப்குமார் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை நம்பக்கூடிய ஒருத்தர். அண்டு மறந்துடாதீங்க, புனேரி பல்டன் மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமையும் உருவாக்கின அவரு. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் லைட்டா போவார் பிகாஸ் டீமை வந்து லீட் பண்றதுக்காக. அண்ட் தென் லெஃப்ட் கவர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா குர்தீப்பை வந்து அவங்க திரும்ப எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. குர்தீப்பும் ஒரு தரமான கவர் தாங்க, அவருக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. மற்றபடி லெஃப்ட் கவர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில ஒருத்தர் இருந்தாலும் ஐ திங்க் விக்ரந்த் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு கூட ட்ரை பண்ணலாம், ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ். நான் திரும்பவும் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது 1-2 தான் நம்ம அனுப்குமார் போவாரு, மற்ற எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பக்கமா போவாருங்கிறது என்னோட சாய்ஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். லெஃப்ட் கார்னர் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. இன்ஃபேக்ட் அன்குஷ் ராஜ்லாம் முதல் முறையாக ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு. அது இல்லாம ஃபசல் அட்ராச் அலி, முகமது ரேசா சடுலிச்சி அண்ணே அண்டு கூடவே நம்மளோட அன்கி ஜக்லான் இந்த டீம்லயே இருந்த ஒரு லெஃப்ட் கார்னர் அவரும் இங்க இருக்காரு. ஸோ இவங்களாம் வந்து இப்போதைக்கு ஒரு சாய்ஸ் ஃபார் லெஃப்ட் கார்னர்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் அன்கி ஜக்லான் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க. பட் 3 எஃப்எம் தான் இருக்கு, 3 எஃப்எம் தான் இருக்கு. பட் இங்க அவங்களுக்கு ஆப்ஷன் குர்தீப் இருக்காரு, தீபக் இருக்காரு, தேவங்க் இருக்காரு, அன்கித் இருக்காரு. 4 பேர்ல யாருக்கு எஃப்எம் யூஸ் பண்ணணுங்கிறத கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருக்கும். பட் இதுல எனக்கு வந்து தேவங்க் எஃப்எம் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் கண்டிப்பா அவர் அதிகமான அமௌண்ட்டுக்கு போவாரு, நோ டவுட். ஸோ அதனால அவருக்கு யூஸ் பண்ணாம இருந்தாலே பெட்டரா இருக்கும். பட்டா பைரட்ஸ் கிட்ட 3.55 கோடி இருக்கு, அதாவது 4 கோடி கிட்ட இருக்கு. ஸோ ஒரு பெரிய ரைடருக்கு அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பட் அதை வந்து டிஃபென்ஸ்ல கொஞ்சம் செலவு பண்ணாங்கன்னா நான் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். ஸோ அன்கி ஜெகலானியும் எடுக்கலாம். இந்த பக்கம் வந்து அவங்க அதிக அமௌண்ட்டுக்கு ரைட் கார்னர் பக்கம் யோகேஷ் தாகியா மாதிரியான பிளேயர்ஸ் கூட போடாமல் யங்ஸ்டர்ஸ் தேவை வேணும் அப்படின்னா ஸோ தபானிலை கேசி கிட்ட கொடுக்க முடியாம இவங்க எடுக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட காசுமே இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அனுப்குமார் கண்டிப்பா வந்து ஸ்மார்ட்டா தான் யோசிப்பாரு. ரைடர்ஸ் மேல பெருசா அமௌண்ட்டை போடாம டிஃபெண்டர்ஸ் கிட்ட அதிகமா செலவு பண்ணுவாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ எப்படி நடக்க போகுது எல்லாமே ஆக்ஷனை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ யூமும்பா ஒரு 2.31 கோடியோட வர ஒரு டீம், அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போது. பேசிக்கா யங்ஸ்டர்ஸ் பக்கமா போவாங்க, ஒரே ஒரு பிளேயருக்கு பெரிய அமௌண்ட்டுக்கு போவாங்க. இதுதான் யூமும்பாவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். பட் பட்னா பைரட்ஸ் 3.55 கோடியோட வராங்க. கண்டிப்பா நிறைய பிளேயர்ஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு, நிறைய பிளேயர்ஸுக்கு அதிக அமௌண்ட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. எல்லாமே பொறுத்து இருந்து பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிற வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.